தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பல அதிரடி மாற்றங்கள் நடந்து வருகின்றன. அந்த வகையில் விவசாய பயன்பாட்டில் இல்லாத மின் இணைப்புகள் கணக்கெடுப்பு பணிகள் விரைவில் நடக்கலாம் என்று கூறப்படுது. விவசாயத்திற்கு பயன்படுத்தாமல் வைக்கப்பட்டுள்ள மின் இணைப்புகள் இதன் மூலம் அடையாளம் காணப்படலாம் என்றும் கூறப்படுது. விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது. இதை சிலர் தவறாக பயன்படுத்துவதாக புகார்கள் உள்ளன. இந்த நிலையில தான் விவசாயத்திற்கு பயன்படுத்தாமல் வைக்கப்பட்டுள்ள மின் இணைப்புகள் இதன் மூலம் அடையாளம் காணப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. மின்சார வாரியத்தில் பல முக்கியமான அறிவிப்புகள் தினம் தினம் வெளியாகி வருகின்றன. அந்த வகையில் முக்கியமான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது தமிழக மின்சார வாரியத்துறை. அமைச்சராக தங்கம் தென்னரசு பதவியேற்றதில் இருந்தே பல அதிரடி முடிவுகளை அறிவித்து வந்திருக்கிறார். அந்த வகையில் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் லண்டனில் இருந்து முக்கிய டீம் ஒன்றை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளார். அவர்களுக்கு சிறப்பு ப்ராஜெக்ட் ஒன்றும் கொடுக்கப்பட்டுள்ளது. பொதுத்துறை நிறுவனங்களை மனதில் வைத்து முதல்வர் ஸ்டாலின் இந்த திட்டத்தை வகுத்துள்ளார். அதன்படி லண்டனில் இருக்கும் பிரபல கன்சல்டன்சி நிறுவனமான எர்னஸ்ட் யங் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது. அவர்களின் அறிவுறுத்தலின் பெயரில் மின்சார களப்பணியாளர்களுக்கு மொபைல் செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பின்வரும் செயல்களை செய்ய முடியும். அதாவது மின் கட்டணம் செலுத்தாமல் உள்ள இணைப்புகள் மற்றும் கட்டணம் செலுத்திய இணைப்புகள் பற்றிய விவரங்களை அறிய முடியும். மின் பயன்பாடு கணக்கெடுக்கப்பட்ட மற்றும் கணக்கு எடுக்கப்படாத விவரத்தை அறிய முடியும். மின் இணைப்பு பெயர் மாற்றம், மின் பளு குறைப்பு அல்லது அதிகரிப்பு தொடர்பான விண்ணப்பங்கள் பற்றிய அறிய முடியும். மின் கவசம், மின் சேவை மையம், மின்னகம் சேவை மையம் இணையதளத்தில் மின்சார சேவை தொடர்பாக நுகர்வோர் அளிக்கும் புகார் மற்றும் அதன் மேல் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கையை எல்லாம் அறிய முடியும். இதுபோக எர்ன்ஸ்ட் அண்ட் யங் நிறுவனம் தமிழக நாட்டில் எர்னஸ்ட் அண்ட் யங் நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கும் 50 பொதுத்துறை நிறுவனங்களை ஆய்வு செய்து வருகிறது. பொதுத்துறை நிறுவனங்களின் ஆண்டு காலம் அறிக்கையில் நடப்பு வருமான குறிப்புகள், இடைக்கால பொருளாதார அறிக்கைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் செயல்திறன் போக்குகள் ஆகியவற்றை ஆய்வு செய்ய உள்ளனர். அந்த நிறுவனங்களின் பல்வேறு பொருளாதார அறிவிப்புகளை வைத்து இந்த நிறுவனம் அவர்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய உள்ளனர். நிதி அமைச்சகர்களின் பிரிவான பொது நிறுவனங்களின் பணியகம் என்ற பிரிவுடன் இவர்கள் இணைந்து செயல்பட உள்ளனர். இந்த நிறுவனம் சமீபத்தில் மின்சார வாரியத்தில் ஆய்வு செய்தது. இந்த ஆய்வு முடிவில் மின்சார வாரியம் தொடர்பாக முக்கிய பரிந்துரைகளை அந்த நிறுவனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதாவது இது போக எர்னஸ்ட் அண்ட் யங் நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கும் 50 பொதுத்துறை நிறுவனங்களை ஆய்வு செய்து வருகிறது. பொதுத்துறை நிறுவனங்களின் ஆண்டு காலம் அறிவிப்புகள், நடப்பு வருமான குறிப்புகள், இடைக்கால பொருளாதார அறிக்கைகள் மற்றும் பொருளாதாரத்துறை நிறுவனங்களின் செயல்திறன் போக்குவரத்து ஆகியவற்றை ஆய்வு செய்ய உள்ளனர். அந்த நிறுவனங்களின் பல்வேறு பொருளாதார அறிக்கைகளை வைத்து இந்த நிறுவனம் அவர்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய உள்ளனர். மின் உற்பத்தி விநியோகம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆகிய துறைகளை கவனிக்கும் வகையில் தனித்தனி நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த பரிந்துரைகளில் கூறப்படுகிறது உள்ளது. இதில் தமிழ்நாடு அரசு தான் இனி முடிவெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டிலேயே சில மாநிலங்களில் மின்சார வாரியம் இப்படி 3 வகையாக பிரித்துள்ளது. இந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் இதே ஐடியா கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பே தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 2017 மின்சார வாரியத்தை பற்றிய விநியோக மற்றும் உற்பத்தி நிறுவனங்களாக பிரிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது இந்த மாற்றம் செய்யப்படவில்லை. மின் உற்பத்தி, விநியோகம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆகிய துறைகளை கவனிக்கும் வகையில் தனித்தனி நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த பரிந்துரையில் கூறப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாடு அரசு தான் இனி முடிவெடுக்க வேண்டும். ஏற்கனவே சில மாதங்களில் மின்சார வாரியம் இப்படி 3வது வகையாக பிரித்துள்ளது. சில மாநிலங்களில் மின்சார வாரியம் இப்படி 3 வகையாக பிரித்துள்ளது. இந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் இதே ஐடியா கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் TNERC 2017 மின்சார வாரியத்தை தனி விநியோக மற்றும் உற்பத்தி நிறுவனங்களாக பிரிக்க பரிந்துரைத்து அதனால் அவ்வப்போது இந்த மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த அறிவு பற்றினாக்கா விவசாயத்திற்காக தமிழக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவச மின்சாரம் தவறுதலாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி பரவுனது காரணத்தால்
இலவச மின்சாரத்தை தவறுதலாக யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதை எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற வழிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ரைடு போகிறாங்க. ஸோ ரைடு போகிறப்போ யாரெல்லாம் வந்து இலவச மின்சாரம் வாங்கியிருந்தாங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு விவசாயம் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த ஹெச்பியில் தான் மோட்டர்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறாங்க. செக் பண்ணிக்கிட்டு ஸோ அதில் ஏதாவது குறைகள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கான ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னாக்கா விவசாய பயனுக்காக இந்த மின் இணைப்பு வந்து பெற்றிருப்பாங்க. நிறைய நபர்கள் வந்து விவசாய பயணத்துக்கு பயன்படுத்தாமல் வேறு எதுக்கோ பயன்படுத்துகிறாங்கன்ற காரணத்தால் அதை வந்து தடுக்கும் பொருட்டு, அதை சரி செய்யும் பொருட்டு இந்த ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு மிகுந்த பயனுள்ள ஒரு அறிவிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.